வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களாக இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாய்வு தொல்லை. அதாவது ஏதாச்சும் ஒரு கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்களோ இல்லை ஏதாச்சும் வாய்வு தரக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுட்டோம்னாக்கா உடனே வாய்வு பிடிப்புனால கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரியோ இல்லாட்டினா முதுகு வலிக்கிற மாதிரியோ இல்லை முதுகு பின்னாடி ஏதோ பிடிச்ச மாதிரியோ ஃபீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாயு தொல்லை வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நைட்டு தூங்க முடியாது. நிறைய பேர் என்ன அப்படின்னாக்கா வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஹோட்டலில் சாப்பிட்ருப்பாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டு நைட்டு தூங்கும்போது வாயு தொல்லைனால தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இது தேவையானது ரொம்ப ஈஸியான எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது தேவையானது ஒன்று வேப்பலை. அதாவது வேப்பல்ல பொதுவாக வேப்பல்ல மரம் ஒரு ஏரியாவுக்கு ஒரு 2-3 இடத்துல வேப்பலை மரம் இருக்கும். அந்த வேப்பல்ல போதும். ரெண்டை வீடுகளில் ஜென்ரலாகவே சமைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பெருங்காயம். இப்படி பெருங்காயம் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை. பெருங்காயம் இருந்தால் உடனே ரிலீஃப் கிடைக்கும். பெருங்காயம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த வேப்பலையை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு காஞ்ச வேப்பலையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாக்கா வேப்பிலை அங்கே நம்ம மரத்தில் ஒரு கொத்து அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையை பிச்சுக்கோங்க. பிச்சுட்டு நல்லா வேப்பிலையை கொண்டு நல்லா பிச்சு ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியை குடித்தாலே போதும். உங்களுடைய வாயுத்தொல்லை உடனே ஒரு 1/4 மணி நேரத்தில் 10லேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய வாயுத்தொல்லை நீங்களும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வலி இருக்காது. பெருங்காயம் இருந்தால் அதனோட ஒரு அளவுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு, அந்த ஒரு டீஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதாவது சமையக்கட்டுக்குள்ள சின்ன சின்ன காஃபி தூள் டீ தூள் போடுறதுக்காக சின்ன ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த அளவில் ஒரு ஸ்பூனில் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிலீஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாயுவுக்காக நீங்கள் போய் எந்த மாத்திரை மருந்தும் தேட வேண்டாம். இதுவே உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.